ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி துணி காய வைக்கிறதுக்கு கிளிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய விஷயத்துக்கு இந்த கிளிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது க்ராசரி ஐட்டம்ஸ் நம்ம வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கிளிப் பண்ணிட்டிங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஏர் டைட்டாக இருக்கும். நீங்கள் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணாமல் கூட இந்த மாதிரி கிளிப் பண்ணி வைக்கும் போது ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது மாவு ஐட்டம்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க ஃப்ரிட்ஜில்னா கூட அப்படியே வந்து கண்டெய்னர் இல்லாமல் இந்த கிளிப் போட்டு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இந்த மாதிரி நம்ம காஃபி தூள்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எப்போவுமே வந்து நம்ம கிளாஸ் பாட்டிலில் வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், அப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி ஹார்டாயிரும். ஸோ இந்த மாதிரி பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே 2 பேருக்கு யூஸ் பண்ணுவீங்க. அப்படி சப்போஸ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது. நீங்கள் பாட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அது கட்டி பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்கெட் வாங்கிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிளியர் நெயில் பாலிஷ் இருக்கும் இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கு. நான் சொல்கிறது டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். அது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கவரிங் நகைகள் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து கருத்துருது, இல்லை உடனே அதோட கலர் வந்து ஃபேட் ஆயிடுதுன்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த பேங்கிளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஜுவல்லரியாக இருந்தாலும் அது மேலே இந்த மாதிரி ஒரு நெயில் பாலிஷ் வந்து கோட்டிங் மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து நல்லா லைஃப் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வந்து கட்டி பிடிச்சிக்கும், ஓப்பனே ஆகாது. அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே ஓப்பன் ஆனால் கூட உள்ளே இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ்லாம் வந்து இப்போ தான் வாங்கி வச்சுருப்போம், பட் ஆனால் ரொம்ப கட்டி பிடிச்சிச்சின்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம், ஸ்ப்ரே எதாக இருந்தாலும் லைட்டாக அதுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஷேக் வந்து கொடுங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது எவ்வளோ ஆடாக இருந்தாலுமே அந்த நெயில் பாலிஷ் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கும்போது எந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து கட்டி பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம முட்டையெல்லாம் வேக வச்சு வைக்கும்போது அந்த முட்டையை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம நார்மலாக ஸ்பூன், கரண்டிலாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த டிப் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கொட்டாங்குச்சியை வந்து எதுக்கெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலான்னு. இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த கொட்டாங்குச்சியை வச்சு கூட இந்த முட்டையெல்லாம் வந்து சூடாக இருக்கக்கூடிய பொருள் முட்டைன்ல எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கொட்டாங்குச்சியை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஓடை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதோட கொட்டாங்குச்சி 2த்தையும் வந்து மூடிட்டு முட்டையை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணாலே உங்களுக்கு அந்த முட்டை ஓடுலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சீப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மலாக வந்து டூத் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம துணி துவைக்கிறதுக்கு ப்ரஷ் வச்சுருப்போம், அந்த ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சீப்போட கேப்பில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போய் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். வேலையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் டூத் ப்ரஷ் வச்சு ஒரு இதுலேயும் வந்து க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. இந்த துணி துவைக்கிற ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் ஒரே செகண்டில் நீங்கள் க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கும் வந்து போய் உங்களுக்கு சீப்பு வந்து பார்க்குறதுக்கே புதுசாக பளிச்சுன்னு மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயில்லையோ இல்லை ஃபேன் காற்றுலையோ ட்ரை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த சீப் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம்.
இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன வந்து டார்ச் ஆன் பண்ணி இந்த மாதிரி வச்சுடுறேன். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு ஏதாவது ட்ராயிங் பண்ணணும், ஏதாவது ட்ராயிங் பண்ணுறதுக்கு வந்து வராது அப்படின்ற சமயத்தில் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் எதை வந்து ட்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய பேப்பரை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே என்ன ட்ராயிங் வச்சுருக்கீங்களோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக அந்த ஷேப்பை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைமில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறத வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் திருப்பியும் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கீழே இந்த மாதிரி ஃபோன் வச்சுட்டு ஒரு பேப்பர் அந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய அந்த பேப்பரை வந்து நீங்கள் வச்சுக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு லைன்ஸும் மைன்யூட்டாக இருக்கக்கூடிய லைன்ஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கிட்ஸ்க்கெலாம் ட்ராயிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சோப்ஸ் வந்து ஹோம்மேடாக வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம பேஜில் வந்து இந்த சோப்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்ஸ்டா ஐடி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து கோட் மில்க் சோப், ரெட் வைன் சோப், மஞ்சஸ்டா சோப், ரோஸ் பெட்டல் 3 லேயர் சோப், நலங்கு மாவு சோப்புன்னு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இன்னும் வாங்கலைன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸும் வந்து அப்கமிங்கில் வந்து கொடுக்கலான்னு இருக்கோம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அரிசிலாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் வண்டு பூச்சிலாம் வரும். இன்னும் ரேஷன் அரிசிலாம் வாங்கி வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வண்டுலாம் வந்துடும். ஒரு அரிசியில் வண்டு ஏதாவது வந்தாலே நம்ம வீட்டில் அடுத்த மற்ற பொருள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்ம மூட்டை கணக்கில் அரிசிலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். சில டைம்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதில் வண்டு வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பெருங்காயம் டப்பா, யூஸ் பண்ண டப்பா இருந்தாலே போதும். ஏன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பெருங்காயம் டப்பா, இந்த இஞ்சி பூண்டு பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு போகாது. சம்டைம்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த காலியான டப்பாவை நீங்கள் அரிசி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு ஒரு வண்டோ பூச்சியோ எதுவும் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது. கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.